ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் திரை திருவிழா QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, கண்டெஸ்ட்ல கலந்துக்குங்க. குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வெல்லுங்க. பவர்ட் பை கேபின் லைன் டேட் சிரப். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமரின் இலங்கை பயணம் ஏமாற்றம் அளிக்கிறது, சொல்கிறார் ஸ்டாலின். இலங்கை சென்ற பிரதமர் மோடி கச்சத்தீவு மீட்பு, தமிழக மீனவர் விவகாரம் குறித்து அந்நாட்டு அதிபரிடம் பெரியளவில் பேசாதது வேதனை அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க கடந்த 2/4/2025 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் நம் மீனவர்கள் நம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ள படகுகளை திருப்பித் தர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியிருந்தோம். இலங்கை சென்றிருந்த மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இது குறித்து இலங்கை அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தோம். அந்த தீர்மானத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு உடனடியாக அனுப்பியும் வைத்திருந்தோம். இந்த நிலையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் அடிக்கடி அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்படுவது கடந்த சில மாதங்களாக நம் அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கி வரக்கூடிய செய்தியாகும். ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது. ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம். கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும். மீனவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், அவர்களது மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருகிறோம். மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியில் மற்றும் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுக பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நான் அறிவித்துள்ளேன். ஆபரேஷன் நேரு, மொத்த சாம்ராஜ்யமும் சுற்றி வளைப்பு, தமிழகம் முழுவதும் சல்லடை போடும் ஈடி. சென்னையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்கள் மின் உற்பத்தி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி அடையாறு, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, CIT காலனி, பெசன் நகர், MRC நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. ரவியின் வங்கிக் கணக்கிலிருந்து அதிகப்படியான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அமைச்சர் நேருவின் மகனும் பெரம்பலூர் MPயுமான அருண் வீட்டிலும் அவருக்கு தொடர்புடைய பல இடங்களிலும் அமலாக்கத்துறையினரின் சோதனை நடைபெற்று வருகிறது. அருண் அந்த கட்டுமான நிறுவனங்களில் பங்குதாரராக உள்ள காரணத்தில் சோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது.
இதேபோல நேருவின் மற்றொரு சகோதரரான மணிவண்ணனின் வீடு கோவை சிங்காநல்லூர் அருகில் உள்ள மசக்காளிபாளையம் பகுதியில் உள்ளது. அங்கு 3 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மணிவண்ணன் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து வருகிறார். அதே பகுதியில் உள்ள நேருவின் உறவினர் வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. சென்னை கோவை ரெய்டுகளை தொடர்ந்து திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் நேரு வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. தில்லை நகர் 10வது கிராஸில் உள்ள நேருவின் மறைந்த சகோதரரான ராமஜெயம் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அதேபோல நேருவின் மகள் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சோதனை நடத்தப்பட்டு வரும் இடங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதோடு தமிழக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் தில்லை நகரில் உள்ள அமைச்சர் நேரு வீட்டில் அவர் ஆதரவாளர்கள் குவிந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நொண்டி கூன் குருடு எல்லாம் எங்களை என்ன பண்ண போகுது? வட மாநிலத்தவர் பற்றி துரைமுருகன் அவதூறு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசினார். அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியை கிண்டலடித்த அவர் எதிர்க்கட்சியினரை நொண்டி கூன் குருடு என பேசி சர்ச்சையை கிளப்பியுள்ளார். வட மாநிலத்தவரை பற்றியும் அவதூறு கருத்துக்களை கூறினார். பாராளுமன்றத்திலே ஒரு மந்திரி சொல்லுகிறார், நம்மை பார்த்து அசிங்கப்பட்டவர்கள், நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னார். நாங்கள் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நாகரிகம் படைத்தவர்கள். எங்களுக்கு நாகரிகம் தெரியும். அண்ணன் யார், தம்பி யார், அக்கா யார், அண்ணி யார் என்று. கொழுந்தனாக இருக்கிறவன் அண்ணியினுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான். தலைவனே அன்னி கோயில் சோறு போட்டிருப்பான். இது எங்கள் பண்பாடு. ஆனால் உங்கள் பண்பாடு என்ன? ஒருத்தையே 5 பேரை கல்யாணம் பண்ணிக்குவான், ஒருத்தன் உள்ள போயிடுவான், 4 பேர் வெளியே இருப்பான், இன்னும் பண்றான்னு கேட்பான், நமக்கு எவ்வளவு சான்ஸ் கேட்பான். இது அராஜகம். உங்களுக்கா எங்களுக்கா? எங்களை பார்த்தா நாகரிகம் மற்றவர்கள் சொல்லுகிறீர்கள். வேற ஒண்ணும் வேணாம். நீங்க குளிக்கிறீங்களா? எவரால் குளிக்கிறோம்னா நாட்டை கை தூக்கல. ஆனா தமிழன் ஒரு வேளைக்கு 2 வேளை குளிக்கிறான். பாக்கெட்டில் வெடித்த ஸ்மார்ட் போன், நெஞ்சை பிடித்தபடி சரிந்த அதிகாரி, ரயில் நிலையத்தில் பயணிகள் அதிர்ச்சி. திருநெல்வேலி மாவட்டம் அம்பை கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்தவர் விக்னேஷ், வயது 29. திருநெல்வேலி டவுனில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் நிர்வாக பிரிவு அதிகாரியாக உள்ளார். இவர் தினமும் கல்லிடைக்குறிச்சியிலிருந்து திருநெல்வேலிக்கு ரயிலில் சென்று வருவது வழக்கம். இன்று வழக்கம் போல் செங்கோட்டையில் இருந்து நெல்லை செல்லும் பயணிகள் ரயிலில் ஏற முயன்றார்.
அப்போது கால் தடுமாறி நடைமேடையில் விழுந்தார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக அந்த சம்பவம் நடந்தது. அவர் சட்டை பையில் இருந்த செல்போன் வெடித்து சிதறியது. பக்கத்தில் இருந்த பயணிகள் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்போன் வெடித்ததில் விக்னேஷ் இதய பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. நடை மேடையிலேயே மயங்கி சரிந்தார். சக பயணிகள் உடனடியாக 100க்கு போன் செய்தனர். அம்பாசமுத்திரம் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் விரைந்து சென்றனர். விக்னேஷை மீட்டு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் வெடித்து சிதறிய சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசை. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. விழாவை முன்னிட்டு கோயிலில் பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 3ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. விழா நாட்களில் தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் நடந்தன. பிரம்மாண்டமான யாகசாலையில் 91 மகா குண்டங்கள் அமைக்கப்பட்டு 250 சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்து வந்தனர். முக்கிய நாளான இன்று அதிகாலை 3 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாசனம், 6ஆம் கால யாகசாலை பூஜை நடந்தது. 5 மணிக்கு விநாயகர் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. 9 மணிக்கு மேல் உலகம்மாள் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி ராஜகோபுரங்கள், விமான கோபுரங்கள், மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. நமச்சிவாய கோஷம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் சாமியை வழிபட்டு சென்றனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மூலஸ்தான விமானத்திலே திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தோடி பெருமக்கள் எல்லோருக்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆழி தேரோட்டம் கோலாகலம். திருவாரூர் தியாகராஜர் கோயில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆழி தேரோட்டம் இன்று நடந்தது. தேரோட்டத்தை ஒட்டி நேற்றிரவு 10:45 மணிக்கு ஆழித்தேரில் தியாகராஜ சுவாமி எழுந்தருளினார். சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. இன்று அதிகாலை 5:30 மணிக்கு விநாயகர் சுப்பிரமணியர் தேரோட்டம் நடந்தது. காலை 9:10 மணிக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆழி தேரோட்டம் துவங்கியது. மாவட்ட கலெக்டர் மோகனச்சந்திரன், எஸ்பி கருண் கரட், எம்எல்ஏ கலைவாணன், பாஜ மூத்த தலைவர் ராஜா ஆகியோர் வடம் பிடித்து ஆழி தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகேசா கோஷங்கள் முழங்க வடம் பிடித்து தேரை இழுத்தனர். பக்தர்கள் வெள்ளத்தில் தேர் ஆடி அசைந்து சென்றது. ஆழித்தேருக்கு பின் அம்பாள், சண்டிகேஸ்வரர் தேர்கள் இழுக்கப்பட்டன. கீழரத வீதியில் கிளம்பிய ஆழித்தேர் இன்று இரவு நிலையை அடையும். ஆசிய பங்குச் சந்தைகள் அவுட். இந்திய பங்குச் சந்தையில் 7 லட்சம் கோடி ரூபாய் காலி. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அனைத்துக்கும் கடந்த 2ஆம் தேதி அமெரிக்க அதிபர் பதில் வரி விதித்து அதிர்ச்சியை உண்டாக்கினார். இந்தியாவுக்கு 26% பதில் வரி விதிக்கப்படுவதாக அவர் அறிவித்தார். வர்த்தக கூட்டாளிகளான சீனா, கனடா போன்ற நாடுகளுக்கும் அவருடைய பதில் வரி பெரும் அதிர்ச்சியை தந்தது. அது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது.
உலகளாவிய வர்த்தக போர் வரக்கூடும் என்ற அச்சம் காரணமாக பல்வேறு நாடுகளின் பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன. கடந்த 4ஆம் தேதி அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. அதன் தாக்கம் இன்று ஆசிய பங்குச் சந்தைகளில் எதிரொலித்திருக்கிறது. ஜப்பான், சீனா, ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளின் பங்குச் சந்தைகள் இறக்கத்தை சந்தித்தன. இந்திய பங்குச் சந்தையும் சரிவை கண்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாளான இன்று பங்கு வர்த்தகம் துவங்கிய உடனேயே மும்பை பங்குச்சந்தை 2565 புள்ளிகள் சரிவை கண்டது. அதேபோல தேசிய பங்குச்சந்தை 832 புள்ளிகள் சரிந்தது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சரிவு தொடருமா அல்லது சகஜ நிலை திரும்புமா என முதலீட்டாளர்கள் பரபரப்பில் உள்ளனர். பல நாடுகளின் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட சரிவு உலக ஜிடிபியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பொருளாதார மந்தநிலை உருவாக வாய்ப்பிருக்கிறது என்றும் பங்குச்சந்தை நிபுணர்கள் கணிக்கின்றனர். With 2,900 points down, currently it has seen some kind of recovery, but whether it will last, one has to see. Currently, Sensex is down by 2,500 points. This was on expected lines because on Friday when China announced retaliatory measures and they also imposed 30+ tariff on US import, the US market went took a downward turn and it gave closing of 2,200 negative. So this was expected that on Monday when the Asian markets and other markets open, they will open with huge gap down, and that has happened because investors feel that in the event of trade war nobody wins, and this would be inflationary for everybody, and this will slow down the global GDP growth. This will slow down even the countries which are export oriented, their growth, and overall when the largest economy is likely to have a recession, this will have ripple effect on all the economies of the world.